Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கான எக்ஸாம் சிட்டி சென்டர் இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து எப்பயிலேருந்து என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும்னும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சென்டர் இன்டிமேஷன் ஸ்லிப்பை வந்து எப்படி நம்ம என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் நீட் எக்ஸாம் சென்டர் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை வந்து நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அந்த டீட்டெயிலையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஆஃப் சிட்டி இன்டிமேஷன், அதாவது நீட் 2025 எக்ஸாமை எந்த சிட்டியில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத என்டிஏ வந்து ஏப்ரல் 26, 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நீட் 2025 அப்ளிகேஷனில் உங்களுடைய எக்ஸாம் ஸ்டேட்டையும் அதுக்கப்புறம் 3 சிட்டி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த 3 சிட்டியில் எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த சிட்டி இன்டிமேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிட்டியில் எந்த எக்ஸாம் ஹாலில் எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்போ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் 2025 அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, May 1, 2025 அன்னைக்கு என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து நம்மளுடைய சேனல் நிச்சயம் வெல்வமில் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கேண்டிடேட்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நீட் எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். என்டிஏ வந்து நீட் யூஜி அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நீட் யூஜி எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த நீட் யூஜி எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களுக்கு எந்த எக்ஸாம் சிட்டியில் அவங்க எக்ஸாம் எழுதணுமோ அந்த சிட்டி டீட்டெயில் இருக்கும். ஸோ தட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ட்ராவல், அகாமடேஷன் அதெல்லாம் வந்து வெல் இன் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் எக்ஸாக்டான எக்ஸாம் லொக்கேஷன் இருக்காது. பட் வந்து எந்த சிட்டியில் அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த நீட் யூஜி எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் என்டிஏ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நியர்லி 23 lakh கேண்டிடேட்ஸ் வந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என்டிஏ வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது ஏப்ரல் 26, 2025 சாட்டர்டே அன்னைக்கு இந்த அட்வான்ஸ் எக்ஸாம் சிட்டி சென்டர் இன்டிமேஷன் ஸ்லிப் அதுக்கான லிங்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஏப்ரல் 26, 2025 அன்னைக்கு இந்த நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸும் இந்த அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி நீட் யூஜி 2025 அட்வான்ஸ் எக்ஸாம் சிட்டி சென்டர் இன்டிமேஷன் ஸ்லிப்பை செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து கிளிக் ஹியர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025க்கான அட்வான்ஸ் எக்ஸாம் சிட்டி சென்டர் இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளிக் ஹியர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இது மாதிரி தான் உங்களுடைய நீட் யூஜி எக்ஸாமுக்கான அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். இதில் கேண்டிடேட்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் வந்து என்டிஏ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நோட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் தி அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2025. திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சிட்டி for NEET examination to facilitate the candidate. The admit card shall be issued later. அதாவது சில கேண்டிடேட்ஸ் வந்து இதுதான் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக்கனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நோட் பாயிண்ட்டை வந்து என்டிஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அட்மிட் கார்டு கிடையாது, இது வந்து அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சிட்டி தான். அட்மிட் கார்டை வந்து என்டிஏ வந்து May 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நீட் சிட்டி அலாட்மெண்ட் ஸ்லிப்பில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
கேண்டிடேட்ஸோடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம், கேண்டிடேட்டோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ஜெண்டர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரைப் ரெக்கையர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கான மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த சிட்டியில் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். எக்ஸாம் சென்டர் நேம்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், கேண்டிடேட்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்ற டீட்டெயில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா என்டிஏவுக்கு இமீடியட்டாக இமெயிலோ இல்லைனா ஃபோன் காலோ பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் பேஜில் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 7 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் சென்டரை 11 o'clockலாம் ரீச் பண்ணிடணும். அதாவது நீட் யூஜி 2025 எக்ஸாம் வந்து May 4, 2025 அன்னைக்கு 2 PM - 5 PM வரைக்கும் நடக்கும். 11 o'clockலாம் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டரோடைய கேட் க்ளோசிங் டைம் வந்து 1:30 PM. 1:30க்கு ஷார்ப்பாக கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1:30 PM மேலே வர்ற எந்த கேண்டிடேட்ஸையும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 1:30க்கு தான்க்குள்ளே எல்லோரும் அங்கே போயிடணும். அதாவது 11 o'clockே போயிடணும். 1:30க்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் யூஜி எக்ஸாமுடைய டைமிங் வந்து 2 PM to 5 PM. இந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலை விட்டு எந்த கேண்டிடேட்ஸும் வெளியில் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சீக்கிரமே எக்ஸாமை முடித்தாலும் இந்த எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டருடைய லொக்கேஷனை அட்வான்ஸாக, அதாவது 1 டேக்கு முன்னாடியே போய் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில இன்ஸ்டியூஷனில் ஒரே நேமில் 2-3 இன்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம் வென்யூவை கிளியராக வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வேலிட் ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு வரணும். அதாவது ப்ரிஃபரபுளாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. அது என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியில் தெரியணும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃபோட்டோ வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், நீட் ஃபார்மில் யூஸ் பண்ண அதே ஃபோட்டோவாக இருக்கணும். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை, அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டோட சேர்த்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போகணும். என்டிஏ வந்து இதை அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. நீட் அட்மிட் கார்டு ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் யூஸ் பண்ண அதே ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபோர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எல்லா ரெக்கையர்ட் டாக்குமெண்ட்ஸையும் வந்து லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கிளியராக நீட்டாக எழுதியிருக்கணும், ஃபில் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அப்புறம் கிரைம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீட் எக்ஸாம் சென்டர் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து எந்த பர்சனல் பிலாங்கிங்கையும் எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் ஃபோன், இல்லை வேறு ஏதாவது பேண்ட் ஐட்டம்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. யாரும் பயப்பட தேவையில்ல. எல்லாரோட அப்ளிகேஷனையும் என்டிஏ அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஒரு சில மேஜர் மிஸ்டேக்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ இந்நேரம் அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி எந்த வித இன்டிமேஷனும் வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.